Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. இதில் முக்கியமான ஹைலைட் 88.39% மாணவர்கள் பாஸ் ஆகிருக்கிறாங்க. பாஸ் பெர்சன்டேஜ் கடந்த ஆண்டை விட 0.41% அதிகரித்திருக்கிறது. வழக்கம் போலவே பெண்கள் ஆண்களை விட கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். 91% பேர் தேர்வு எழுதிய 91% பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்க. இந்த 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியிட பற்றிய மேலும் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் சங்கரன் ஓட்டியூஸ். வணக்கம் ஹரிகரன். நாடு முழுவதும் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் என்பது பிப்ரவரி 15ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. 2 தேர்வுகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட 40 லட்சம் மாணவர்கள் இந்த பொதுத் தேர்வை எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். தற்போது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மட்டும் வெளியாகி இருக்கிறது. இணையதளத்தில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை ஆவலோடு பார்த்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி விழுக்காடு என்பது இந்த ஆண்டு 88.39 விழுக்காடு என்று அமைந்திருக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 0.41 விழுக்காடு மாணவர்கள் கூடுதலாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பாடத்திட்டத்தில் எப்படி மாணவர்களை விட மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி பெறுகிறார்களோ அதே போன்றுதான் சிபிஎஸ்இ தேர்வுகளிலும் காணப்படுகிறது. மாணவர்களை விட மாணவிகள் ஒரு 5.94 விழுக்காட்டினர் கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 91 விழுக்காடாக இருக்கிறது. இதுல பல்வேறு மண்டல வாரியாக தேர்வுகள் நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்கள் அடங்கியது சென்னை மண்டலம். இந்த மண்டலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை ஒரு 2 லட்சத்திற்கும் அதிகமான தேர்வு எழுதியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 75,000 மாணவர்களும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை கிட்டத்தட்ட ஒரு 60,000த்திற்கும் அதிகமான மாணவர்களும் எழுதியிருக்கிறார்கள். சென்னை மண்டலத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டும் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த மண்டல வாரியான புள்ளி விவரங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டும் தேர்ச்சி விழுக்காடு சென்னை மண்டலத்தில் அதிகமாகவே இருக்கும் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஹரிகரன். அதே போன்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் இன்று பிற்பகல் வெளியாகும் அல்லது மாலைக்குள் வெளியாகிவிடும் என்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன ஹரிகரன். Shankaran sir, thank you very much. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.